பாளையத்தம்மனா, இந்த குழந்தைய உள்ள போட்டீங்க, இந்த குழந்தை நீ எங்களுக்கு தான் அப்படின்னு. நான் ஒரு கேள்வி கேட்கிட்டேன். கூட்டணி வைக்கணும் அப்படின்னா எதுக்கு தனியா கட்சி ஆரம்பிக்கிறீங்க எல்லாரும்? எதுக்கு தனித்தனியா கட்சி வச்சிருக்கீங்க? இப்ப நீங்க கூட்டணிக்கு போறீங்க, எதுக்கு தனியா கட்சி வச்சிருக்கீங்க? எந்த கட்சியோட கூட்டணிக்கு போறீங்க? அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டு போயிட வேண்டியதானே. தனித்தனியா கட்சிகள் எதற்கு? என்ன பிரச்சனை? எதுக்காக தனி கட்சி? எதுக்கு தனி கட்சி? தனித்தனி வியாபாரமா இல்ல தனித்தனி லட்சிய கட்சி? எதுக்கு கட்சி கேட்டா கட்சியை காப்பாற்றணும். கட்சியை காப்பாற்றுறதே உங்களுக்கு லட்சியம் ஆகி போனால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சி ஆரம்பித்தீர்கள்? பதில் யார்கிட்ட இருக்கு? கூட்டணிக்கு போனா கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருமா? எந்த கட்சியோட கூட்டணிக்கு போவீங்க? எதுக்கு கட்சி ஆரம்பிச்சீங்க? இந்த கட்சிகள் இருந்து மாற்று, இந்த கட்சியெல்லாம் சரியில்லை, மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு திருப்பி அந்த கட்சியோட சேர்ந்து என்ன நல்லது செய்வீங்க? இப்ப குப்பையை வேக வேகமா அல்றாங்களே, அது யாருக்காக அல்றாங்க? பேனா சில வைக்காம இருக்கு, யாருக்காக இருக்கு? சென்னையில பல இடங்களை வீடை இடிக்க போய் இடிக்காம திரும்பி வந்திருக்காங்களே, யாருக்காக இருக்கு? பரந்தூர் விமான நிலையம் இன்னும் கட்டப்படாம அப்படியே இருக்கு, யாருக்காக இருக்கு? 8 வழிச்சாலை யாருக்காக போடாம இருக்கு? யாருக்காக? எங்களுக்காக தான். என்ன சாதிக்கிறீங்க? 36 லட்சம் பேர் ஓட்டுக்கு ₹1 வாங்காம 36 லட்சம் பேர் உண்மை நேர்மையா நல்ல அரசியல் வரணும்னு எண்ணத்துல வாக்கு செலுத்தின அந்த மக்கள் அப்படின்னா அது மாறுதல் தானே. எந்த அரசியல் பின்புலம் இல்லாத எளிய பிள்ளைகள் தேர்தலில் 117 பெண்கள் 117 ஆண்கள் போட்டியிட்டு 8 விழுக்காடு அங்கீகாரத்தை பெற்று ஒரு அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியா வர முடியும். பணம் இருக்கவன் தான் அரசியல் செய்ய முடியும். அதை மாற்றி இல்லை, நாட்டுக்கு மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும்ங்கிற மனம் இருக்கவனும் அரசியல் செய்ய முடியுங்கிறது சாதனை தானே, சாதனை தானே. அப்புறம் வென்று அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, என்ன பண்ணீங்க? ஒண்ணு சொல்லுங்க. எம்எல்ஏ ஆயிட்டீங்க, ஒண்ணு. இந்த அவர் கேட்டார்ல, எங்க ரத்த வேல்முருகனே சொல்றாரு, 3.5 வருஷம் பொறுத்துட்டேன், என் தொகுதிக்கு ஒண்ணுமே செய்யணும், இதுக்கே எம்எல்ஏ ஆகணும்? பேச்சு கொடுத்துருக்காருல்ல, எதுக்கு எம்எல்ஏ ஆகணும்? அப்போ அந்த கட்சியில போயிட்டீங்க, கூட்டணி வச்சுட்டீங்க, அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, எம்எல்ஏ ஆயிட்டீங்க, சொந்த தொகுதிக்கு ஒன்னும் செய்ய முடியல, புலம்புரியல, அப்ப ஏன் போகணும்? நீங்க போராடினா நடக்க மாட்டுது. ஆனா நான் தனிச்சு நின்று நாங்க போராடும் போது அது கவனிக்கப்படுது, வேக வேகமா பேசப்படுது. அது எப்படி சிரிச்சுக்கிறதா அழுதுகிறதான்னு தெரியல. ஒருவேளை எங்க ஈரை முருகன் ஒரு தடவை ஐபோன்ல பேசணும் யார்கிட்ட ஆசைப்பட்டாரா? வள்ளிட்டு பேசுறது தங்கச்சி. இவர் நம்மாலு காணிக்கை செலுத்தும் போது ஒன்று இடது கையில் அலைபேசி வச்சுட்டு போட்டிருக்கலாம், சரி போட்டாரு, அதை எடுத்து அவரு அலைபேசி தானே உறுதி இருந்து கொடுத்து விட்டுருக்கணும். அதுக்கு என்ன இது முறை இருக்கு, ஒழுங்கு இருக்கு? அதுல யாருக்கு வச்சு என்ன பண்ண போறாங்க? வித்து உண்டியில காசா போட்டுருவாங்களா? இல்ல என்ன பண்ணுவாங்கன்னு இருக்குல்ல சட்டம். திருப்பூர் முருகன் கோயிலுக்குன்னு தனி சட்டம் இருக்கா? படம் பார்த்து கட்டு போறதுதான். பாளையத்தம்மனா, இந்த குழந்தைய உள்ள போட்டீங்க, இந்த குழந்தை நீ எங்களுக்கு தான் அப்படின்னு. சரி, ஒரு குண்டை போட்டுட்டாரு அவரு, சிரிக்காதியா. ஒரு 10 நாள் ஒரு வெடிக்கும் போது இல்ல போட்டீங்க குண்டு எங்களுக்கு தான், நீங்க போங்கன்னு சொன்னீங்கன்னா ஐயோ கால கொடுமை. அவர் என்ன ஆரிய படை கிடந்த பாண்டியன் என்ன? இல்ல சலையலங்கானத்து செருவன்ற பாண்டியனா? இல்ல என்னது இல்ல கோனேரி மைவன்ற குலசேகர பாண்டியனா? யாரு? உலகத்துல சாராயம் விற்கிறதுக்கு எனக்கு ஒரு அமைச்சர் கொடுத்துருக்காங்கன்னு பேசுறதெல்லாம் இந்த நாட்டுல ஏன் ஒரு கொடுமை. ஒரு பக்கம் சுகாதாரத்துறை அமைச்சர், ஒரு பக்கம் சாராயம் விற்கிறதுக்கு ஒரு அமைச்சர், நடுவுல மனித வளம் மேம்பாட்டுக்கு ஒரு அமைச்சர். எது குடித்து வரும்போது 4 மனித வளம் மேம்பட்டுருவா என்னத்தையோ ஒண்ணு போய் கொடுமை நடக்குது. காசு வச்சிருக்கீங்க, கொள்ளையடிச்சு பணம் வச்சிருக்கீங்க, வேற என்ன இருக்கு?
பெரிய கட்சி, பெரிய கட்டமைப்பு, 1 கோடி 1.5 கோடி தொண்டர்கள், அதிகாரத்தில் இருக்கீங்க, பல முறை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க, நல்ல ஆட்சி கொடுத்தோம்னு சொல்றீங்க. நீங்க நாட்டின் முதல்வர் அல்லது துணை முதல்வர் அல்லது அந்த கட்சியின் அமைச்சர் பெருமக்கள் பேசும்போது மக்கள் தானாக வந்து கூடுவாங்களா? காசு கொடுக்காம வருவாங்களா? சொந்த கட்சிக்காரன் காசு கொடுக்காம, சாப்பாடு கொடுக்காம, சாராயத்துக்கு பணம் கொடுக்காம வருவானா? உங்களால சொல்ல முடியுமா? அப்புறம் சொந்த கட்சிக்காரனே காசு கொடுத்தாதான் வேலை செய்வான், தேர்தலுக்கு வாக்கு போடுவான். அப்புறம் என்ன அது ஒரு கட்சி? அப்புறம் அது போயிட்டு இருக்கீங்க நீங்க. பாஜகவினராலதான் நாட்டு மக்களுக்கு ஆபத்து இருக்கு. சும்மா 19 ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு கூடாது. யாரால யாருக்கு ஆபத்து? என்ன ஆபத்து? உளவுத்துறை யார்கிட்ட இருக்கு? ரா யார்கிட்ட இருக்கு? இன்டெலிஜென்ஸ் வச்சுக்கிறீங்க, ரா வச்சுக்கிறீங்க, எல்லாம் வச்சுக்கிறீங்க, விஜிலன்ஸுங்கிறீங்க, அதுன்றீங்க, இதுன்றீங்க, அவ்வளவு பெரிய ராணுவ படை வச்சுக்கிறீங்க. எங்க உயிருக்கு ஆபத்துங்கிறீங்க. ஏன் நாட்டாளுற பெருமக்கள் உங்களுக்கே ஆபத்துனா சாதாரண எங்களுக்கு என்ன 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 நிலைமை? சும்மா வாய்க்கு வந்ததை பேசிட்டு கூடாது தங்கச்சி. ஆபத்துனா யாரால ஆபத்து? எதனால ஆபத்து? ஆபத்துனா ஏன் நடவடிக்கை எடுக்கல? தீவிரவாதி ஊடுருவிட்டார்கள்னு பேசுறதுக்கு ஒரு நாட்டில் எதுக்கு இவ்வளவு கட்டமைப்பு, இவ்வளவு அதிகாரம்? தீவிரவாதி ஊடுருவும் போது என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்டா பதில் வச்சிருக்கியா? ஒரு வாயில் காவலன்னு நீங்க எதுக்கு போடுறீங்க? வாட்ச்மேனை திருடன் வரும்போது தடுத்து பிடிக்கவா? வந்து திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்கவா? சொல்லுங்க, நீங்க எதுக்கு போட்டிருக்கீங்க? சும்மா வந்து சொல்றது எங்களுக்கு பாதுகாப்பு. நாட்டின் பிரதமரே எனக்கு இப்ப உயிருக்கு ஆபத்துங்கிறாரு. அப்ப அவருக்கு கீழே வாழ்ற குடிமக்கள் எங்க உயிருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? சும்மா ஏதாவது பழி போடுறது. யாரால ஆபத்துன்னு சொல்றதுன்னா இஸ்லாமியர்களால ஆபத்து. இஸ்லாமியர்களுக்கு வேலையே தினம் கொண்டுகிட்டே வர்றதுன்னா உங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கா? பிஜேபி RSSக்கு ஒரு கோட்பாடு இருக்கா? எதுலயாவது உறுதியா இருக்கீங்களா? நாட்டில் அதிகப்படியா ஏற்றுமதி செய்யற கறி எது தங்கச்சி? மாட்டுக்கறி. பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே, இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 ஹே. நான் சொல்லும் போது சிரிச்சிங்க, அவரே சொல்லிட்டாரு. அதிகப்படியா அந்நிய செலாவணியை ஈட்டுகிற, வருவாயை ஈட்டுகிற தருகிற ஒரு இது மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். இந்த மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்யப்படுகிற நாடுகள் எது? யாராவது சொல்லுங்க. அவ்வளவும் இஸ்லாமிய கிறிஸ்தவ நாடுகள். மறுக்கிறீங்களா ஏற்கிறீங்களா? அப்ப இஸ்லாமியனுக்கு கறி அனுப்பி விடுவ, ஊட்டி விடுவ, கிறிஸ்தவனுக்கு கறி அனுப்பி விடுவ, அவன் கொடுக்கிற காசை வச்சு இது பண்ணுவ. அதே கறியை உள்ளவன் சாப்பிட்டா கொண்டு விடுவ. இது ஒரு சட்டம். நான் மாட்டுக்கறி சாப்பிட்றத விட்டுறேன், என் உணவை உறுதி செய். அப்புறம் நான் எதை சாப்பிடணுங்கிறத முடிவு செய். அதானே ஆட்சியாளனுடைய கடமை. நீ பட்னி போட்டுற. நான் நண்டை திங்கிறேன், நத்தையை திங்கிறேன், எலிய கூட தின்னு, பூனையை கூட தின்ட்டு போறேன். உனக்கு என்ன? நீங்க வெங்காயம் வெள்ளை பூண்டு கூட தான் திங்க மாட்டேங்கிறீங்க. நாங்க ஏதாவது கேட்கிறோமா? சொல்லுங்க. எந்த கோட்பாட்டில் நீங்க சரியா இருக்கிறீங்க? உங்களுக்கு நாட்டை பத்தியோ மக்களை பத்தியோ கவலை கிடையாது. சாமி சாமின்னு பேசிட்டு இருந்தீங்க. வாழுகிற பூமியை பத்தி ஒரு நொடி கவலைப்பட்டிருக்கீங்களா? நீங்க இந்த மலையை வெட்டி கொண்டு போறதை பத்தி உங்க கவலை, மணலை அள்ளி விற்கிறத பத்தி கவலை, நச்சு ஆலைகளை நிலமெங்கும் நிறுவி புவி வெப்பமானது, காற்று மாசுபட்டது, பருவநிலை மாற்றம், அதை பற்றிய கவலை ஒன்றும் கிடையாது. இஸ்லாமியனை எழுத்துறணும். என்னமோ பாபர் எல்லாரையும் விட்டுட்டு போன மாதிரி. இங்க இருக்கிற இஸ்லாமிய யாரு இஸ்லாமிய? நேத்து யாரு? என் தம்பி யுவன் சங்கர் ராஜா. இன்னைக்கு யாரு? மாதிரி ஒரு நாடை நீங்க பார்த்திருக்கீங்களா? என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை ஏற்றுட்டாருங்க. இப்ப ஒரு சிறுபான்மைங்க. என் தம்பியை பெத்த எங்க அப்பா இருக்காருல இளையராஜா, அவர் பெரும்பான்மைங்க. ஒரு நாட்டை பத்தியெல்லாம் எப்படின்னு புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? AR ரஹ்மான் இருக்காருல்ல, என் அன்பு சகோதரர், அவர் சிறுபான்மைங்க. அவருடைய சொந்த அக்கா பையன் இருக்காருல்ல, என் தம்பி ஜிவி பிரகாஷ், அவர் பெரும்பான்மைங்க. இந்த கொடுமை உலகத்துல இந்த நாட்டை தவிர ஏதாவது எங்கேயாவது இருக்கா பத்தியில? மதத்தை வச்சு மனிதத்தை கணக்கிடுறது உலக நாட்டுல எந்த நாட்டு வரலாறுல இல்ல. இந்த நாடு ஒண்ணுதான். கொடுமை.